அந்த அலங்கார வளைவுக்குள்ள ரொம்ப தெளிவா சில தகவல்கள் எழுதப்பட்டிருக்கு. இது சூரா அல் ஃபாத்திஹா அப்படின்னு குறிப்பிடுது. சூரா அப்படின்னா குரானோட ஒரு அத்தியாயம்னு அர்த்தம். மேலும் இது மக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க இருக்கு. மக்கியா அப்படின்னா அதாவது இந்த வசனங்கள் மக்காவுல அருளப்பட்டதுன்னு அர்த்தம். இதுல 7 வசனங்கள் இருக்குன்னு அந்த பகுதி நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்தோட வலதுபுற ஓரத்துல சட்டகத்துக்கு வெளியே மன்சில் 1 அப்படின்னு செங்குத்தா எழுதியிருக்காங்க. ஓ, மன்சில் 1 அப்படிங்கிறது ஒரு பகுப்பு முறையா? கண்டிப்பா ஒட்டுமொத்த நூலை வாசிக்கிறவங்களுக்கான ஒரு வழிகாட்டி அது. எப்படி ஒரு பெரிய பயணத்துல மைல் கற்கள் இருக்குமோ அது மாதிரி ஒரு பெரிய நூலுக்குள்ள நாம எங்க இருக்கோம்னு உணர்த்துற ஒரு மேப் மாதிரி இது செயல்படுது. அந்த பக்கத்துல உள்ள ஒவ்வொரு வசனமும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வரியோட முடிவுலையும் ஒரு சின்ன வட்ட வடிவமான எண்கள் பொறிக்கப்பட்ட அலங்கார முத்திரை இருக்கு. இது ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது மட்டும் இல்லாம, வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குது. ஆமா, ஒரு ஸ்ட்ரீட் டேக்கர் மாதிரி. அதேதான். அதை விட எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அந்த அரபு எழுத்துக்கள் மிக எளிதா வாசிக்கிறதுக்காக அது மேல குறியீடுகள் ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஒரு கலைப்படைப்பு மட்டும் இல்ல, சாதாரண மக்களும் இத படிக்கணுங்கிற நோக்கத்தோட மிக சரியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த எண்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் வாசிக்கிறவங்கள ஒவ்வொரு வசனத்திலையும் நிறுத்தி, கொஞ்சம் இரு, இப்போ நீ படிச்சத உள்வாங்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம் அது? முன்னாடியே நான் மக்கியா அப்படிங்கிற வார்த்தைய சொன்னேன் இல்லையா? மக்காவுல அருளப்பட்ட வசனங்கள் பொதுவாவே சட்டதிட்டங்கள பத்தி பேசாது. அது பெரும்பாலும் பிரபஞ்சம், இறைவனோட தன்மை, மனிதனோட அடிப்படை நம்பிக்கை இத பத்தி தான் பேசும். அந்த பின்னணியில நீங்க இந்த முதல் வசனங்களை பார்க்கும்போது அதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். கண்டிப்பா. அந்த முதல் வசனங்களுக்கு இப்போ வருவோம். இந்த தொடக்கம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் அந்த முதல் 2 வசனங்களோட அர்த்தத்தை சொல்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். இதுதான் வசனம். அதைத் தொடர்ந்து 2வது வசனம், எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்க்கும் அல்லாஹுவுக்கே ஆகும். இந்த ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நம் கண்முன் நிறுத்துது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தத்துவம் ஒன்னு இருக்கு. இந்த உரை இறைவனை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு பாருங்க. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்க்கும் அப்படின்னு சொல்லும்போது அது பிரபஞ்சத்தோட முழுமையான அதிகாரத்தை பத்தி பேசுது. எல்லையற்ற அதிகாரம் கொண்ட ஒரு சக்தி. ஆனா அந்த அதிகாரம் எது அடிப்படையா வச்சு தொடங்குது? அதுதான் பாயிண்ட். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அப்படின்னு அன்பையும் கருணையையும் முன் வச்சுதான் தொடங்குது. அதிகாரமும் அன்பும் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான சமநிலையை இது உருவாக்குது. ஆமா, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. நீங்க சொல்ற அந்த அன்பும் கருணையும் முதல் வசனத்தோட முடிஞ்சிடல. 3வது மற்றும் 4வது வசனங்களை நாம கவனிக்கும்போது இது இன்னும் ஆழமா பதிவாகுது. ஆமா, அதே படிங்க. நான் அந்த வசனங்களை சொல்றேன். 3வது வசனம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அடுத்ததான் 4வது வசனம், தீர்ப்பு நாளின் அதிபதி. அதாவது முதல் வசனத்துல வந்த அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்கிற அதே வார்த்தைகள் 3வது வசனத்திலையும் அப்படியே திரும்ப வருது. திரும்பவும் அன்பை அழுத்திச் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு ஒரு பயத்தை அல்லது ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டு வராங்க. இது ஏன் இப்படி ஒரு முரண்பாடான உணர்வை அடுத்தடுத்து கொடுக்கணும்? அது முரண்பாடு இல்ல, அதுதான் வாழ்க்கையோட உண்மையான பேலன்ஸ். நீங்க இத கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்ணி பாருங்க. எல்லாம் வல்ல சக்தி, எல்லையற்ற கருணை கொண்டவர்னு வாசிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது. இது ஒரு அசாதாரணமான நம்பிக்கையையும் பாதுகாப்பான உணர்வையும் கொடுக்குது. சரி. ஆனா வெறும் கருணை மட்டுமே இருந்தா அங்க நீதி இருக்காது இல்லையா? தப்பு பண்றவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அதனாலதான் அளவற்ற கருணை இருக்குன்னு சொன்ன அடுத்த கணமே தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற உச்சபட்ச அதிகாரம் வெளிப்படுத்தப்படுது. கருணை இருக்கு, அதே சமயம் முடிவான தீர்ப்பை வழங்குற அதிபதியாவும் அவர் இருக்கார். ஹோஹோ, இது வாசிக்கிறவங்களோட மனசுல நம்ம மேல இவ்வளோ அன்பு இருக்கே அப்படிங்கிற நிகழ்ச்சியையும், ஆனா நம்ம செயல்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வையும் ஒரே நேரத்துல உருவாக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரொம்பவே ஒரு ஆழமான பார்வை. இதை கேட்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த முதல் 4 வசனங்களும் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. அன்பு, கருணை, பிரபஞ்சத்தின் மீதான அதிகாரம், அப்புறம் தீர்ப்பு நாளின் மீதான உரிமைன்னு எல்லாமே வரிசையா எடுக்கப்பட்டிருக்கு.
ஆனா இங்கதான் ஒட்டுமொத்த உரையாடலும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைய சந்திக்குது. ஆமா, நாம இதுவரை பார்த்தது ஒரு கட்டம்னா, அடுத்து வர 5வது வசனம் மொத்த விஷயத்தையும் வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. நான் அந்த 5வது வசனத்தோட அர்த்தத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இங்கதான் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நிக்கணும். இலக்கிய ரீதியாவும் சரி, தத்துவ ரீதியாவும் சரி, இதுதான் இந்த 7 வசனங்களோட மையப்புள்ளி. மையப்புள்ளி, அது எப்படி சொல்றீங்க? அரபு மொழியில இந்த இலக்கண மாற்றத்தை இல்திஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது இவ்ளோ முக்கியம் தெரியுமா? முதல் 4 வசனங்கள மீண்டும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அவை எல்லாமே இறைவனை பத்தி படர்க்கையில, அதாவது தேர்ட் பர்சன் ஃபார்மேட்ல பேசுது. ஆமா, அவன் அளவற்ற அருளாளன், புகழெல்லாம் அவனுக்கே அப்படின்னு ஒருத்தரை பத்தி தூரத்திலிருந்து விவரிக்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த 5வது வசனத்துல திடீர்னு அந்த இலக்கண அமைப்பு மாறுது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு நீ, உன்னே அப்படிங்கிற நேரடி உரையாடலா செகண்ட் பர்சன் ஃபார்மேட்டுக்கு மாறுது. நிஜமாவே இந்த இலக்கண மாற்றம் ரொம்ப பவர்ஃபுல். ஒருத்தரை பத்தி தேர்ட் பர்சன்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னைன்னு சொல்றது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நாம் ஒரு பெரிய செலிபிரிட்டியையோ இல்ல ஒரு பெரிய தலைவரையோ பத்தி பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்டவர், அவர் இவ்ளோ பெரிய விஷயங்களை செஞ்சிருக்காருன்னு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த தலைவர் நம்ம பக்கம் திரும்பி நேரா நம்ம கண்ணை பார்த்து நிக்கிறார். அந்த நிமிஷம் நாம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? உங்களைத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நேருக்கு நேரா பேசுவோம் இல்லையா? வாவ். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது. புகழ்ச்சியிலிருந்து ஒரு பர்சனல் கனெக்ஷனுக்கு மாறுற இந்த உணர்வுபூர்வமான மாற்றம் வாசிக்கிறவங்கள வெறும் ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற நிலையிலிருந்து நேரடியாக உரையாடுபவரா மாத்திடுது. ரொம்ப அருமையான உதாரணம் சொன்னீங்க. சரியா, அதுதான் இங்க நடக்குது. இத நீங்க ஒரு பெரிய உலகளாவிய பார்வையிலிருந்து மிகச் சிறிய தனிப்பட்ட மனிதனோட இடத்துக்கு சுருக்கி பார்க்கணும். அதாவது மேக்ரோல இருந்து மைக்ரோக்கு. ஆமா, அகிலங்களை எல்லாம் படைத்தவன்னு பிரம்மாண்டமா பேசிட்டு திடீர்னு அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் மிக எளிமையா நின்னு உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு முழுமையான சரணடைதலை குறிக்குது. இந்த இடத்துல அந்த மனிதன் தன்னோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசா தன்னை ஒப்படைக்கிறான். இந்த மையப்புள்ளிக்கு அப்புறம்தான் உண்மையான கோரிக்கையே ஆரம்பமாகுது. ஆமா, தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தின அப்புறம் அடுத்ததா என்ன நடக்கும்? நாம நம்ம கோரிக்கைய, அதாவது நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்போம் இல்லையா? அதுதான் அடுத்த வசனங்கள்ல நடக்குது. சரி, கோரிக்கை என்னவா இருக்கு? நாம இதுவரை பார்த்த அந்த பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி ஒரு மனிதனோட கோரிக்கை என்னவா இருக்குங்கிறதா 6வது வசனம் மிக எளிமையா சொல்லுது. 6வது வசனம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. இங்க எனக்கு ஒரு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நாம் இப்போ சாதாரணமா ஒரு கடைக்கு போகணும்னா கூட கூகுள் மேப்ஸ் போட்டுட்டு தான் போறோம். ஆனா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பயணத்துக்கும் வழிகாட்டுற ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஜிபிஎஸ் மாதிரி இந்த வசனம் அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. எந்த ஒரு பொருளோ பணமோ உலக ஆசைகளோ அங்க கேட்கப்படல. நேரான வழியில நடத்து அப்படிங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கை மட்டுமே அங்க இருக்கு. நீங்க சொன்ன அந்த ஜிபிஎஸ் உதாரணம் ரொம்ப பொருத்தம். இப்போ நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்க, டெஸ்டினேஷன் போட்டுட்டீங்க. ஆனா அந்த நேரான வழி, அதாவது சரியான ரூட் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நிச்சயமா வரும். இந்த கேள்விக்கான பதில அந்த மூல உரையே அடுத்த வசனத்துல மிக தெளிவா கொடுக்குது. அது சும்மா நேரா போன்னு சொல்லாம அந்த வழிய ரொம்ப துல்லியமா வரையறுக்குது. ஆமா, அந்த நேரான வழி எதுங்கிறத 7வது வசனம் எப்படி வரையறுக்குதுன்னு நான் சொல்றேன். அது, நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியும் அல்ல, நெறி தவறியவர்கள் வழியும் அல்ல. இது ஏதோ ஒரு சாதாரண வழிகாட்டுதல் மாதிரி தெரியல. எனக்குமே அப்படிதான் தோணுது. இது ஒட்டுமொத்த மனிதர்களையும் 3 விதமா பிரிக்குது. இதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்கு? இத நாம ரொம்ப ஆழமா ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள்ல பகுப்பாய்வு செய்யணும். இதுல மனிதர்களை 3 குழுக்களா பிரிச்சிருக்கிற விதம் ரொம்ப பிரமாதமானது. நான் இத ரொம்ப எளிமையா உங்க ஜிபிஎஸ் உதாரணத்தை வச்சே சொல்றேன். வாழ்க்கைய ஒரு கார் பயணம்னு வச்சுக்குவோம். இங்க 3 விதமான கார்கள் இருக்கு. 3 கார்கள்? சரி, சொல்லுங்க. முதல் கார் அருள் பெற்றவர்கள். இவங்களுக்கு போக வேண்டிய இடம் தெரியும், சரியான மேப் இருக்கு, ரூல்ஸ ஃபாலோ பண்ணி பாதுகாப்பா போய் சேர்றாங்க. 2வது கார் கோபத்திற்கு ஆளானவர்கள். இவங்க யாரு தெரியுமா? யாரு?
இவங்க கிட்டயும் மேப் இருக்கு. முன்னாடி ராங் வே அல்லது டேஞ்சர் அப்படின்னு பெரிய போர்டு வச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே தங்களோட ஈகோனாலேயோ அல்லது திமிருனாலேயோ வேணும்னே தப்பான வழியில வண்டிய விடுறவங்க. ஓ, தெரிஞ்சே தப்பு பண்றவங்க. ஆமா. 3வது காரு நெறி தவறியவர்கள். இவங்க கண்ண கட்டிக்கிட்டு எந்த மேப்பும் இல்லாம எங்க போறோம்னு தெரியாம இருட்டுல வண்டிய ஓட்டுறவங்க. அறியாமைனால வழிகெட்டு போனவங்க. வாவ், இந்த 3 கார் உதாரணம் எனக்கு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சிருச்சு. அப்போ இந்த 7வது வசனம் எதை கேட்க சொல்லுதுன்னா, என்ன அந்த முதல் கார்ல ஏத்தி விட்டுறணும் மட்டும் கேட்க சொல்லல. பின்ன எப்படி கேக்குது? மாறாக, அந்த மற்ற 2 கார்கள் மாதிரி என்னோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது. திமிர் பிடிச்சு வேணும்னே தப்பு பண்றவனாவும் நான் இருக்கக்கூடாது. ஒன்னும் தெரியாம அறியாமையில இருட்டுல சுத்துறவனாவும் நான் இருக்கக்கூடாது. அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தும் பாதுகாப்பா கேட்க சொல்லுது. கண்டிப்பா. இது வெறும் வழிகாட்டுதல் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான எச்சரிக்கையாவும் இருக்கு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த உரை மனிதாபிமானமற்ற நேர்மையற்ற செயல்களை தெரிஞ்சே செய்யறதையும் எந்த ஒரு தேடலும் இல்லாம அறியாமையில உழல்றதையும் சரிசமமா எச்சரிக்குது. அதனாலதான் இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான பிரார்த்தனையா இருக்கு. இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒற்றை பக்கம் எப்பேற்பட்ட ஒரு பயணத்தை நமக்கு கொடுக்குதுன்னு நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். தாராளமா. முதல் 4 வசனங்கள் மூலமா பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் இறைவனோட அளவற்ற கருணையையும் போற்றுதல ஆரம்பிக்குது. அப்புறம் 5வது வசனத்துல படற்கையிலிருந்து முன்னிலைக்கு ஒரு திடீர் திருப்புமுனையா உன்னையேன்னு ஒரு தனிப்பட்ட பர்சனல் சரணடைதலுக்கு வருது. முடிவா கடைசி 2 வசனங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சரியான வழிகாட்டுதலை கேட்கறதுல அந்த 3 கார்கள் உதாரணம் மாதிரி நேர் வழியை கேட்கறதுல முடியுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மனிதனோட அகப்பயணத்தை அப்படியே நமக்கு மேப் பண்ணி கொடுக்கிற ஒரு அற்புதமான படைப்பு. நீங்க இத தொகுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமை. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அறிவு அப்படிங்கிறது வெறும் தகவல்களை மனப்பாடம் பண்றதுல இல்ல. அது இந்த மாதிரி வெவ்வேறு கண்ணோட்டங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை அணுகி அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஒவ்வொரு முறை நீங்க அதை படிக்கும்போதும் ஒவ்வொரு புதிய அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மைதான். சரி, நம்மளோட இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடி படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நம்புறேன். இதே போல இன்னும் ஆழமான தேடல்ல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து கத்துக்கோங்க.